ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். அதுவும் ரம்ஜான் ஸ்பெஷலாக. நிறைய பேர் ரம்ஜானுக்கு மெனு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு மெனு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். மட்டனில் பிரியாணி பண்ணிவிட்டு, அப்புறம் சிக்கன் லெக் பீஸில் வறுவல் பண்ணிவிட்டு, அப்புறம் சிக்கனில் கொஞ்சம் குழம்பும் பண்ணிக்கலாம். இந்த மெனு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் மட்டன்லாம் வேக வச்சு எடுக்கணும். அப்புறம் லெக் பீஸ்லாம் மசாலா தடவி வைக்கணும்ல, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்க்குறதுக்கு ஆரம்பித்தோம்னா நமக்கு அதெல்லாம் ஊறி வர்றதுக்கு வெந்து வர்றதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, மட்டனை வேக வச்சிடலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிடலாம். இது 1.25 கிலோ சீரக சம்பா அரிசி, 1.25 கிலோ எடுத்திருக்கேன். நான் 10 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் 1.25 கிலோ எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் அளந்திருக்கேன். பார்த்தீங்களா, 1.25 கிலோ. இதில் 1 கிண்ணம் இருக்குது, அதை சேர்த்துடலாம். எதுக்காக மட்டன் வேகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அரிசி அளந்து காட்டினேன்னா, இதுக்கு எவ்வளோ மட்டன் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இதையே. அடுத்து மட்டன் வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் அதே அளவு 1.25 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் பெரிய பீஸாகவே எடுத்திருக்கேன். 1.25 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ மட்டன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றி வேக வைக்க வேண்டாம். அந்த கறி முங்குறதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கரெக்டாக அந்த மட்டன் முங்குறதுக்கு மட்டும்தான் இருக்கணும், மேலையெல்லாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா மட்டன் வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே வரும், அதனால தான். தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மஞ்சத்தூள்லாம் வேணால், சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் இப்போ நம்ம வேக வச்சுட்டோம். அடுத்து நம்ம லெக் பீஸ்க்கு மசாலா தடவி எடுத்து வச்சிடலாம். 5 லெக் பீஸ் இது போல் கீரல் போட்டு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்துக்க மாட்டோம். ஸ்பூன் கணக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1, 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1, 2, 3, இதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அடுத்து கடலை மாவு 1, 2, 3 ஸ்பூன் கடலை மாவு. அடுத்து பச்சரிசி மாவு 1, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. அடுத்து 1 லெமன் புழிஞ்சிக்கலாம். 5 லெக் பீஸ்க்கு இது போல் 1 லெமன் கரெக்டாக இருக்கும். இப்போ கலந்துடலாம். தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. அந்த தயிர், லெமனு, அப்புறம் சிக்கனில் இருக்க அந்த தண்ணியிலேயே தான் நம்ம இது பெரட்டி வைக்க போகிறோம். இதில் நம்ம 5 லெக் பீஸும் போட்டு கலக்க முடியல, அதனால் நம்ம பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேயே போட்டு நம்ம கலக்கிட்டேன். அடுத்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு. உங்களுக்கு இதில் பிசைகிறதுக்கு மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லைன்னா தயிர் கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா மசால் நிறைய அந்த லெக் பீஸ் ஃபுல்லாக ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசால் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஊறிட்டுருக்கட்டும். அதுங்களையும் நம்ம பிரியாணி எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதே பொரிச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேக வச்சு விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்சாச்சு, மட்டனையும் வேக வச்சு குக்கரையும் ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து லெக் பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மசாலாவும் தடவி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டை துண்டு எடுத்து அதில் ஒரு 10 அளவுக்கு துண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பும் அதே போல் 10, ஏலக்காயும் 10 எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 7லேருந்து ஒரு 8 முந்திரி பருப்பு. அப்புறம் கசகசா 1 ஸ்பூன். அப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், குருமிளகு 1/2 ஸ்பூன். இது 3மே 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி தாளிக்கிறதுக்கு குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி தாளித்து விட்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. பிரியாணி தாளிக்கிறதுக்கு பிரியாணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 5 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, அப்புறம் கல்பாசி, 4 பிரிட்ஜ் இலை இப்போ சேர்த்துடலாம்.
அடுத்து 1/2 கிலோ வெங்காயம், ஒரு 10 போல் பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நமக்கு முன்னாடியே நான் எல்லா பிரியாணி வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நல்லா வதங்கி நல்லா மொறுமொறுப்பாக கூட வரணும், அந்தளவுக்கு வதங்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும், நல்லா பொறுமையாக வதக்குங்க, அப்போ தான் வதங்கும். நீங்கள் அவசரப்பட்டு சீக்கிரம் நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பச்சை வெங்காயத்தோடு நீங்கள் பிரியாணி மற்ற மசாலா சேர்க்குனீங்கன்னா பிரியாணி வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு 2 சேர்த்து புதினா மல்லித்தலை. அடுத்து நம்ம பிரியாணி மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பவுடரை மொத்தத்தையுமே இதில் சேர்த்துடலாம். தக்காளி 1/4 கிலோ தக்காளி. அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1, இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இதில் 7 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வடை போனதுமே நம்ம வேக வச்சோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் வெறும் மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். தயிர் சேர்த்துருவோம். ஒரு 100 மில்லி அளவுக்கு தயிர். அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு லெமன் எடுத்துருக்கேன், புழிஞ்சிக்கலாம். நம்ம மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சோம் இல்லையா, அதனால் இப்போ வதக்கிறப்ப உப்பு போட தேவையில்லை. எல்லா மசாலையுமே நம்ம போட்டு வதக்கிட்டோம். கடைசியாக அரிசி சேர்த்துக்கலாம். 1.25 கிலோ அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. அரிசி அதுக்கப்புறம் தண்ணி உடனே ஊற்றக்கூடாது. அந்த அரிசியை அந்த மசாலா கூட ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா அது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்லா வதக்கியாச்சு, தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையே நம்ம அரிசியால் அந்த கிண்ணத்தில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/4 கிண்ணம் அளவு தான் இருக்குது. இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம். நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அதுலேயே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஆனாலும் பிரியாணிக்கு உப்பு பத்தாது இல்லையா, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தாலும் கொஞ்சம் ஒரு கல் உப்பு அதிகமாக இருந்தாலே நம்ம பிரியாணி செஞ்சு எளியில் எடுக்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அளந்து போடுறப்போ அரிசியில் 1 படி அரிசினா அதில் 1 படிக்கு தண்ணி தான் நம்ம பிரியாணி அரிசினா சேர்ப்போம் இல்லையா, அதனால் நான் 1க்கு 1 தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் மட்டன் தண்ணியோட சேர்த்து தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் என்ன பண்ணணும்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சிம்மில் வைக்கணும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்றலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சிடலாம். அடிப்பிடிக்க விடாமல் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கணும். தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணியை தூக்கி அது மேலே வச்சிடணும். இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம். ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்போ பிரியாணியை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே தம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 15 நிமிஷத்துக்கு இடையில ஒரு டைம் எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம்.
பாருங்கள் இருக்கிற தண்ணி சுத்தமாக வற்றிடுச்சு பாருங்கள். அந்த ஆவி வெளியில் வராத அளவுக்கு நல்லா அந்த பிரியாணியை அமுத்தி விட்டுட்டு ஒரு வாழை இலையோ இல்லை ஒரு துணியோ இது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சுத்தமாக ஒரு துளி தண்ணி கூட இல்லை, அந்தளவுக்கு நல்லா வற்றிருச்சு. நல்லா கிளறி விட்டு பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, அதே சமயம் குலையாமையும் இருக்குது. மட்டன் வந்து நம்ம 4 விசில் விட்டு வேக வச்சோலையே அதுலேயே நல்லா வெந்திருக்கும். இப்போயும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மட்டன் வெந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் அரிசி ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். பிரியாணி இறக்கியாச்சு. அடுத்து நம்ம குழம்பு தாளித்து விட்றலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, சிக்கன் 1/2 கிலோ, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், தேவையான உப்பு, அடுத்து மஞ்சள்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். நல்லா சிக்கன் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு பாருங்கள். வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இது போல் நல்லா சிக்கனை வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 2 3, இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை வதக்கிடலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ போட வேண்டாம். வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி, நம்ம கிரேவியாக பண்ணிக்கலாம், அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி போதும். நல்லா அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு போதும். அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி கரெக்டாக வரும். உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ சிக்கன் வேக வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்கள். எல்லாம் சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நம்ம சாயங்காலம் ஆச்சுன்னா சப்பாத்திக்கோ பரோட்டாவெல்லாம் செஞ்சோன்னா சாயங்காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோன்னா இட்லிக்கோ தோசைக்கோ இது மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லெக் பீஸ் பொரிச்சிக்கலாம். சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சிடலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நம்ம பிரியாணிலாம் செஞ்சு வர்றதுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஊறிருக்கு, நல்லா ஊறிருக்கு. இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம். லெக் பீஸ் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. போட்டதுமே திருப்பி போட வேணாம், கொஞ்சம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுருவோம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா சிக்கன் வந்து அந்த லெக் பீஸ் வந்து உள்ளே நல்லா வெந்துடும். அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சே வேக வைங்க. 10 நிமிஷம் வேக வச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எடுத்து வச்சிடலாம். இதோட வெந்திருக்காது. இன்னொரு டைம் நம்ம வந்து இந்த லெக் பீஸை வந்து நல்லா சில்லுன்னு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சு இன்னொரு டைம் நம்ம சாப்பிட்றப்போ பொரிச்சு எடுத்தோம்னா நல்ல மொறுமொறுப்பாக உள்ளேலாம் நல்லா வெந்திருக்கும். எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா சிக்கன் எடுத்து வச்சு ஒரு 10-20 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு பாருங்கள். கையில் தொடுற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இன்னொரு டைம் நம்ம பொரிக்கலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால இன்னொரு டைம் பொரிச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது ஏற்கனவே அதில் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி கூட கொஞ்சம் வரும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி 2வது டைம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த உள்ளே இன்னும் நல்லா வெந்து அந்த ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா நம்ம கடைகளெல்லாம் சாப்பிட்டோம்னா லெக் பீஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இதே போல் நம்ம வீட்டில் செய்ய முடியலையே அப்படின்னு யோசிப்போம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு டைம் பொரித்து எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த டைம் நம்ம போய் லெக் பீஸ் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அப்போ ஒரு டைம் அவங்க பொரித்து கொடுப்பாங்க. அது 2வது டைம் பொரிக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பொரிச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சீரக சம்பா போட்டு மட்டன் பிரியாணி. இதில் நீங்கள் பாசுமதி போட்டு கூட இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை, ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான வறுவல். அப்புறம் எப்போவுமே பிரியாணி பண்ணோம்னா நம்ம முட்டை வேக வச்சு எடுப்போம்லே, அந்த மாதிரி முட்டையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மட்டும் இல்லை, வெள்ளை சாதம், அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி. அப்புறமா தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி. இது கூட நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், அப்புறமா வெள்ளரிக்காய், இது எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இப்போ சூப்பரான ஒரு ரம்ஜான் மெனு ரெடி ஆயிடுச்சு. ரம்ஜானுக்கு இதே போல் நீங்களும் மெனு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மெனு இது. 10 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே போல் 10 பேருக்கு 1.25 கிலோவில் சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி, பாசுமதியாக இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஏதோ ஒரு அரிசி போட்டு இதே மெத்தடில் நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள். அதே போல் இந்த சிக்கன் கிரேவி நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பிரியாணிக்காக மட்டும் நான் பண்ணலை. இது வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறப்பயே நீங்கள் இதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 3 நேரத்துக்குமே இது யூஸாக இருக்கும். ஏன்னா காலையில் இட்லிக்கோ தோசைக்கோ ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணிட்டீங்கன்னா மதியத்துக்கு பிரியாணிக்கு வந்து சிலர் வந்து கிரேவி ஊற்றிப்பாங்க, சிலருக்கு வந்து கிரேவி பிடிக்காது இல்லையா. பிடிக்கிறவங்க கிரேவி ஊற்றிக்கட்டும், இல்லைன்னா நைட்டுக்கு சப்பாத்தி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கிரேவி தான் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு கிரேவி பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பண்ணி பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ். நம்ம எப்பயுமே நார்மலாக சில்லியெல்லாம் போடுவோம், சின்ன சின்ன பீஸில் சில்லியெல்லாம் போடுவோம். சரி, லெக் பீஸில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் லெக் பீஸில் நான் சில்லி போட்டிருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுவும் சில்லி பொரிக்கிறது வந்து ஒரு டைமுக்கு 2 டைமாக போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே போல் இருக்கும். டேஸ்ட்டும் சரி, அந்த மொறுமொறுப்பும் சரி, அதே போல் இருக்கும். இப்போ சூப்பரான ஒரு மெனு ரெடியாக இருக்குது. நீங்களும் ரம்ஜானுக்கு இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக்.